ஓம் சாந்தி. பாபாவின் அன்பில் என்னுடைய முக்கியமான பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா நான். இந்த 5 விகாரங்கள் எனது முக்கியமான பலவீனங்களாக இருக்கிறது. இந்த 5 விகாரங்களையும் பாபாவின் அன்பில் பஸ்பமாக்குகிறேன். நான் ஞானி ஆத்மா. எனது ஒவ்வொரு குணமும் விசேஷ தன்மையும் ஞானத்தின் அனுசாரமாக மாறுகிறது. இந்த பலவீனங்களை அழிப்பதற்காக என்னுள் இந்த ஞானம் அழகான ஒரு சக்தியாக செயல்படுகிறது. ஞானத்தின் ஆதாரத்தில் ஞானம் எனக்கூடிய சாவியை பயன்படுத்தி எனது புத்தி என்ற புத்தியின் பூட்டை திறக்கிறேன். இந்த ஞானமானது எனது புத்தி வரை சென்றால்தான் அடுத்ததாக இருக்கும் எனது சன்ஸ்காரங்களில் உள்ள பலவீனங்களை என்னால் அழிக்க முடியும். நான் ஆத்மா. மனம், புத்தி, சன்ஸ்காரம் என்ற 3 ஆயுதங்கள் மூலமாக பலவீனங்களை வெற்றி அடைகிறேன். மனதிலும் ஞானத்தை நிரப்பிக் கொள்கிறேன். புத்தியில் பாபாவின் அன்பையும் மற்றும் சம்ஸ்காரத்தில் ஞான ஸ்வரூபமாக நான் ஆகிவிடுகிறேன். இதன் மூலம் என்னுள் இருந்த அனைத்து பலவீனங்களும் தானாகவே சுக்குநூறாக காணாமல் சிதறி போய்விட்டது. நான் ஆத்மா மிக தூய்மையாக பாபாவின் அன்பில் இன்னும் ஆழமாக செல்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/9/2024 காலை முரளியின் சாரம். இன்றைக்கு பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையான என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவித்து விடுவேன். பாபா சொல்கிறார், பாபாவினுடைய நினைவில் இருப்பதற்கான உழைப்பை நாம் எல்லாருமே பண்ணணும். ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கும் பொழுது எல்லா பாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிச்சிருவார். கேள்வி: அனைவருக்கும் சத்கதி கிடைக்கக்கூடிய இடம் எது? அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எப்படி தெரிய வரும்? பதில்: அபு பூமி அனைவருக்கும் சத்கதி கிடைக்கக்கூடிய இடமாகும். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்ற பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியிட்டு இது சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தலம் என்று எழுதலாம். முழு உலகத்தின் சத்கதி இங்குதான் கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலான பாபா மற்றும் ஆதாம் என்ற பிரம்மா இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றனர். ஆதாம் என்றால் மனிதன். அவர் தேவதை அல்ல. அவரை பகவான் என்றும் அழைக்க முடியாது. ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி. ஏனென்றால் ஒன்று பாபா கூறுவது, மற்றொன்று தாதா சொல்வது.
இருவருடைய ஆத்மாவும் இருக்கிறதல்லவா? அவர் பரம் ஆத்மா, இவர் ஆத்மா. அவரும் லட்சியத்தை கூறுகின்றார். நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன். இருவருமே அப்படி கூறுகிறார்கள். பாபா கூறுகிறார் ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவும் கூறுகிறார் ஓம் சாந்தி என்று. குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள். அதாவது ஆத்மாக்களான நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கே தனித்தனியாக அமர வேண்டும். சரீரத்தோடு சரீரம் தொடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய நிலையிலும் யோகத்திலும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. சிலர் மிகவும் நன்றாக தந்தையை நினைக்கிறார்கள். சிலர் முற்றிலும் நினைப்பதே இல்லை. எனவே யார் முற்றிலும் நினைப்பதில்லையோ அவர்கள் பாவ ஆத்மாக்கள், தமோ பிரதானமானவர்கள். மேலும் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள், சத்தோ பிரதானமானவர்கள். நிறைய வித்தியாசம் வந்துவிட்டதல்லவா? வீட்டில் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? ஆகையால்தான் பாகவதத்தில் அசுரர்கள் என்று பாடப்பட்டுள்ளது. அது இந்த நேரத்திற்கான விஷயமே ஆகும். பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது ஈஸ்வரிய சரித்திரமாகும். இதை பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். சத்யுகத்தில் எதுவுமே நினைவிருக்காது. அனைத்தையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். பாபா இப்போதுதான் படிப்பினை கொடுக்கின்றார். சத்யுகத்தில் இதை முற்றிலும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். பிறகு துவாபர யுகத்தில் சாஸ்திரம் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். மேலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யாராலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அதை பாபா எப்போது நமக்கு முன்னால் வருகிறாரோ, நம் எதிரில் வருகிறாரோ அப்போதுதான் அவர் வந்து கற்றுக் கொடுக்கின்றார். பாபா எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்படித்தான் சொல்வார். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இவ்வாறு ஒருபோதும் எந்த மனிதரும் மற்ற மனிதர்களை அழைக்க முடியாது. தேவதைகளும் தேவதைகளை அழைக்க முடியாது. ஒரே ஒரு ஆன்மீக தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து கூறுகின்றார். ஒரு முறை நீங்கள் நடிப்பை நடித்தீர்கள் என்றால் பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் நடிப்பை நடிப்பீர்கள். அதாவது அதே நடிப்பை நடிப்பீர்கள். ஏனென்றால் பிறகு ஏணிப்படியில் இறங்குகிறீர்கள் அல்லவா? உங்களுடைய புத்தியில் இப்போது முதல், இடை, கடைசி பற்றிய ரகசியம் இருக்கிறது. மேலே இருப்பது சாந்தி தாமம் அல்லது பரந்தாமம் என்று நீங்கள் அறிவீர்கள். விதவிதமான தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களான நாம் அனைவரும் அங்கே வரிசை கிரமமாக இருக்கின்றோம். அதாவது நிராகார உலகத்தில். எப்படி நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? எப்படி நிற்கின்றன என்று பார்ப்பதற்கு தெரிவதில்லை. மேலே எந்த பொருளும் இல்லை. பிரம்ம தத்துவம் இருக்கிறது. நீங்கள் இங்கே பூமியில் இருக்கிறீர்கள். இது கர்ம கஷேத்திரம் ஆகும். இங்கே வந்து நீங்கள் சரீரத்தை எடுத்து கர்மம் செய்கிறீர்கள். நீங்கள் என்னிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு உங்களுடைய கர்மம் அகர்மமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இருப்பதில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். அதை இப்போது ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆவீர்கள். ஸ்வர்க்கத்தை சிவபாபா ஸ்தாபனை செய்கிறார் அல்லவா? எனவே சிவபாபாவை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். முதலில் சாந்தி தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரமும் பின்னர் நினைவுக்கு வந்துவிடும். குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் என்பதால் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியுள்ளது. ஹே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சாம்பல் ஆகும். நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்களிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்
ஒன்று, இப்போது நடப்பது கடைசி நேரமாகும், வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதால் தங்களுடைய புத்தியை பெயர் மற்றும் உருவத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். அதாவது மற்றவர்கள் மீதுள்ள பெயர் ரூபத்தின் கவர்ச்சியிலிருந்து நீக்கிவிட வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். தேக அபிமானம் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, ஒவ்வொருவரின் மனநிலை மற்றும் யோக நிலையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது என்பதால் தனித்தனியாக அமர வேண்டும். சரீரத்தை தீண்டக்கூடாது. புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்கு நினைவு என்ற உழைப்பில் ஈடுபட வேண்டும். பாபாவை நினைக்கின்ற உழைப்பிலே ஈடுபட வேண்டும். வரதானம்: பாபாவின் அன்பில் தன்னுடைய முக்கியமான பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம்: இப்போது வரையிலும் 5 விகாரங்களின் வீணான சங்கல்பங்கள் அதிகப்படியாக குழந்தைகளிடம் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். ஞானி ஆத்மாக்களிடம் கூட அவ்வப்போது தன்னுடைய குணம் அல்லது விசேஷத்தன்மை பற்றிய அபிமானம் வந்துவிடுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மூல பலவீனங்கள் அல்லது முக்கியமான சமஸ்காரம் என்ன என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த பலவீனத்தை பாபாவின் அன்பில் பலியாக்கி விடுங்கள். இதுவே அன்புக்கு நிரூபணமாகும். ஸ்நேகி அல்லது ஞானி ஆத்மாக்கள் பாபாவின் அன்பில் வீணான சங்கல்பங்களையும் கூட பலியாக்கி விடுகிறார்கள். அத்தகைய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. ஸ்லோகன்: ஸ்வமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து அனைவருக்கும் மரியாதை தரக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.